வணக்கம், உங்கள் ஏல் அனுகுரா. இன்னைக்கு நாம வீட்லயே ஆரோக்கியமான நெய் தயாரிக்கிறதுக்கான டீடைல்டு ப்ரிப்பரேஷன் மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுக்கு நான் நல்ல காய்ச்சி ஆறின பசும்பாலை எடுத்துக்கிறேன். நல்ல கனமான ஆடை கிடைக்கிறதுக்கு ஆறின பாலை நம்ம கொஞ்ச நேரம் ஒரு அரை மணிலேருந்து 3/4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நல்ல கனமான ஆடை கிடைச்சிடும். அரை மணி நேரத்துக்கு மேலே வைக்க வேண்டாம், பால் உறைஞ்சி போயிடும். பேக்கெட் பாலை யூஸ் பண்ண வேண்டாம், பேக்கெட் பாலில் வெண்ணெய் எடுக்க முடியாது. டெய்லி எடுக்கிற ஆடைகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சிடுங்க, வெளியில் வைக்க வேண்டாம், கெட்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா சேகரித்து வச்சிருந்த ஆடைகள் தான் இது. வெண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஃப்ரீசர்ல இருந்து கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில வச்சிடுங்க. ஒரு அகலமான பாத்திரத்துல எந்த அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கீங்களோ அதுக்கான 2 மடங்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. மிக்சியில் அடிச்சும் வெண்ணெய் எடுக்க முடியும், ஆனா இன்னைக்கு நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல வெண்ணெய் எடுக்க போறேன். இப்போ ஆடையை நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மோர் கடையிற மத்த வச்சு ஆடையை நல்லா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்மளால வெண்ணெய் திரண்டு வரதை பார்க்க முடியும். வெண்ணெய் தனியாகவும் தண்ணி தனியாகவும் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. மேலே கட்டி வர வெண்ணெய் நல்லா சாஃப்டா ஆகுற வரைக்கும் நல்லா கடைஞ்சி விடுங்க. இந்த பக்குவத்துல வெண்ணெயை நம்ம தனியா எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துல ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த ஐஸ் வாட்டர்ல எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கும் போது நமக்கு நெய் காய்ச்சறப்போ எந்த ஒரு கெட்ட வாடையும் வராது. நார்மல் வாட்டரும் எடுத்துக்கலாம். ஆனா நார்மல் வாட்டர்ல நம்ம வெண்ணெயை கழுவும் போது நம்ம கையிலேயே அது ஒட்டிக்கிட்டு வரும். இந்த மாதிரி ஐஸ் வாட்டர்ல கழுவும் போது நமக்கு கழுவி எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த ஐஸ் வாட்டரோட கலரு மாறுற அளவுக்கு வெண்ணெயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு நெய் காய்ச்சறதுக்கான வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அகலமான பாத்திரத்துல வெண்ணெயை மாத்திக்கிட்டு அடுப்புல வச்சிடுங்க. அடுப்பை சிம்ல இருக்கணும், ஹை ஃப்ளேம்ல வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேம்ல காய்ச்சும் போது நெய் சீக்கிரமே கரிஞ்ச வாசனை வரும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி உருகி ஒரு தண்ணி மாதிரியான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல அது நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு ஒரு பால்கோவா மாதிரியான ஸ்டேஜ் வந்துடும். பார்க்கறதுக்கு இது நெய் மாதிரியே இருக்கும், ஆனா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கூடாது. இது நெய்க்கான ஸ்டேஜ் கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா நெய் தயாரிக்க முடியாது. சிம்லயே குக் ஆகட்டும். இதுதான் 2வது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒரு ஆயில் மாதிரி அந்த லிக்விட்ல இருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு நெய். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்துல இது கம்ப்ளீட்டா எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இங்க பாருங்க, எண்ணெயும் ஆடையும் தனியா இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கும். இதுவும் நெய்க்கான ஸ்டேஜ் கிடையாது. இந்த மேல நிக்கிற ஆடைங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கணும். அது இறங்குற வரைக்கும் தொடர்ந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடாம சிம்லயே இருக்கட்டும். இதுவும் நெய்க்கான ஸ்டேஜ் கிடையாது. இந்த மாதிரி தேங்கி இருக்கிற ஆடை கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தோட அடியில தங்குற வரைக்கும் சிம்லயே அடுப்புல வச்சிருங்க. இந்த மாதிரி எண்ணெயோட மேல தங்கி இருக்கிற ஆடைகள் நல்லா வெந்து கீழே போகிற வரைக்கும் அடுப்பை நம்ம சிம்லயே வச்சு
இந்த எண்ணெயை காய்ச்சிட்டே வரணும். கொஞ்ச நேரத்துல இந்த ஆடைங்க நல்லா வெந்து எண்ணெயோட கீழ் பகுதிக்கு போக ஆரம்பிக்கும். இதுதான் 3வது ஸ்டேஜ். ஸ்லோவா கீழே தங்கி இருக்கிற ஆடைங்களோட கலர் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம இந்த ஸ்டேஜ்லயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனா எனக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விட்டீங்கன்னா நெய் நல்லா இன்னும் மணமா கிடைக்கும். இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனேயே நல்லா ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுல சேர்த்துக்கலாம். இது நெய்க்கு இன்னும் நல்ல கூடுதல் மணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டா அந்த இலையோட கலர் மாறின உடனேயே நீங்க மிதமான சூடுல இருக்கும்போதே நெய்யை நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நமக்கு வீட்லயே ஆரோக்கியமான நெய் ரெடி. மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பெரும்பாலான நெய்ல சேர்க்கப்படுற ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நெய்யுடைய மணத்தை கூட்டி காமிக்கிறதுக்கான ஃப்ளேவர்ஸும் அந்த நெய்யுடைய கலரை என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கான கெமிக்கல்ஸும் இது மாதிரியான எந்த விஷயங்களும் சேர்க்காத நமக்கு ஆரோக்கியமான ஒரு சுவையான நெய்யை நம்ம வீட்லயே தயாரிச்சுக்க முடியும். இதை நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எந்த பயமும் இல்லாம நம்ம கொடுக்கலாம்.